ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக vlog போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இந்த டைம் வந்து டேஸ் இன் மை லைஃப் கவர் பண்ணி போடலான்னு நினச்சிருந்தேன். எல்லாருக்கும் இந்த vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே பிளான் பண்ணி டிமார்ட் தான் போயிருந்தோம். ஓகே, அப்படியே வீடியோ எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக டிமார்ட் போய் 2-3 மந்த்ஸ் ஆச்சு. ஆனால் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. இந்த லாண்ட்ரி லிக்விட் சோப் இது மட்டும் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை வாங்கலான்னு தான் கிளம்பியிருந்தோம். ஓகே, அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எந்த திங்ஸுமே புதுசாக இல்லை. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் டிமார்ட் போனப்போ எந்த திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்களோ அதே தான் இந்த டைமும் இருந்துச்சு. இந்த டைம் குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருந்துச்சு. பெருசாக வாங்குறதுக்கு எதுவும் இல்லை. சரின்ட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். டிமார்ட்க்கு செலவு வாங்க போகிறோமோ இல்லையோ, நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தோம். அதனாலே டயர்ட் ஆயிடுச்சு. சரி, அப்படியே டீ குடிக்கலான்னு ஒரு கடைக்கு போயாச்சு. மோஸ்ட்டாக டிமார்ட் போனாலே இந்த கடைக்கு வந்துடுவோம், பக்கத்துலேயே இருக்கிறனால. அப்புறம் அங்கே காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. பேபிக்கு மோஸ்ட்டாக வெளியில் எதுவுமே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆனால் கடையில் இருக்கவங்களே கொடுத்துருவாங்க. அவனை பார்த்ததுமே அவனும் அப்படியே பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மண்டே ஆஃப்டர்நூன் ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஆனால் மண்டே தான் கிடச்சிச்சு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பேபிக்கு 2 திங்ஸ், எனக்கு 1. யூனுஸ்க்கு நிறையவே டாய்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் இப்போ அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. வெறும் காரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அவனுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஏதாச்சும் இருக்க மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 4 டாய்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் 2 தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆக்டிவிட்டி டாய் தான். இது 6 பக்கமும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதனால் பேபிஸ் எங்கேஜ்டாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது ஆர்டர் போட்டதுக்கு காரணமே பேபிக்கு இந்த ஸ்விட்சில் விளாட்றது, அப்புறம் இந்த ஃபேன்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான். அந்த பட்டன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அதில் எங்கேஜ்டாக இருப்பான், நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பானேன்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பேபிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் வந்து அரௌண்ட் 450 பக்கம் வந்துச்சு. ஆனால் அதோட குவாலிட்டிக்கு இது ரொம்பவே வர்த்தான ப்ரைஸ் தான். நிறைய வாட்டி தூக்கி போட்டு வீசிட்டானாலும் ஒன்றும் ஆகலை. குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து 2 டாய்ஸ் வந்து ஒரே இதில் வந்துச்சு. ஒன்று வந்து டவர் பால், இன்னொன்று வந்து ரேசிங் ரேம்ப். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. இதோட குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பாலில் வர மாதிரி. அதில் பால் போட்டு விட்டால் அது சுற்றி சுற்றி கீழே வந்துடும். இந்த ஆக்டிவிட்டி வந்து பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா என்கேஜ்டாக வச்சுக்கும். அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதோடவே இந்த ரேசிங் ரேம்பும் இருந்துச்சு. இதில் ஒரு கார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை மேலேருந்து நம்ம போட்டு அதை சுற்றி சுற்றி கீழே வந்துடும். இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேபிஸ்க்குன்னு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் அப்படியே பேபியை உட்கார வச்சுட்டு அவனுக்கு எப்படி விளாடணுன்னுலாம் சொல்லி கொடுத்தேன். அவனும் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அப்படியே விளாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக பேபிக்கு இந்த ஸ்விட்சு, ஃபேன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்விட்ச் போட போனால் அவன் தான் போடணும்னு சொல்லி அடம் பிடிப்பான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா அவன் பாட்டுக்கு விளாண்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் சொல்லி கொடுத்தாலே போதும், அவனே ஈஸியாக கற்றுக்குறான். அதுக்கப்புறம் அவனே விளாட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்ன, எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வீசிடலாம். நம்ம மறுபடியும் அசம்பிள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஏதோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு விளாடுற மாதிரி தான் இருக்குது அந்த டாய்ஸ்லாம். தனியாக பார்த்துக்கிற பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் டாய்ஸ்லாம் எவ்வளோ ஒரு லைஃப் சேவர்னு. இது எவ்வளோ பேரண்ட்ஸ் ஒத்துக்குவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எனக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இந்த செயின் தான். பர்காட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ஆன்டி டார்னிஷ்னு சொல்லியிருந்தாங்க. சரி, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன்.
அப்புறம் எப்படியோ விளாண்டு டயர்டாகி தூங்கிட்டாரு. சரி நானும் அப்படியே கிராசரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சாச்சு. சரின்னு அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த ராயல் சேமியா பாயாசம்னு ஒன்று இருந்துச்சு. அது புதுசாக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி ட்ரை பண்ணலான்னு ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் மற்றதெல்லாம் நார்மல் கிராசரி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த டைம் ஆயில், அப்புறம் லாண்ட்ரி லிக்விட், அப்புறம் ஒரு சில கிராசரி ஐட்டம்ஸ் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேறு எந்த ஐட்டம்ஸும் புதுசாக இல்லை. எனக்கு பிடிக்கவும் இல்லை அவ்வளோவா. சரின்ட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு வந்தாச்சு. ஒரே ஒரு கிளிப் மட்டும் வாங்கியிருந்தேன். இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் பேபியே தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்றான். அதனால் அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு ஐட்டம் மட்டும். அது மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் அப்படியே பேபி தூங்குறப்பவே லன்ச் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாங்காய் சாதம் தான் செய்யலான்னு செஞ்சுருந்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். மேபி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாங்காய் சீசன் வந்ததுலேருந்தே அடிக்கடி மாங்காய் வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் வாங்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். சரி இந்த டைம் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் மாங்காய் சாதம். அது பார்த்து தான் டெம்ட் ஆகி செய்யலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் தாளிக்கும்போது ஆட் பண்ணுறதுக்காக இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்படியே சைட் பை சைடு 2 எக் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கும் பேபிக்கும் மட்டும் தான் லன்ச் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அதையுமே இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா மாங்காய் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்க்கு வந்து லைட்டாக எக்கு ரோஸ்ட் பண்ணி கிரேவி மாதிரி பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் டைம் ஆயிடுச்சு சரின்ட்டு அப்படியே பாயில் பண்ண எக்கு மட்டுமே அப்படியே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பேபிக்குமே இது தான் ஊட்டி விட்டுருந்தேன். அதனால் காரம் போடலை. இந்த கொத்தமல்லி அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகா சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேபிக்கு கொடுக்கறனால அந்த மாதிரி போட முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி பச்சை மிளகா போடாமல் செஞ்சுருந்தேன். அப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிக்கும்போதே ஃபோன் வந்துருச்சு தங்கச்சிக்கிட்டேருந்து. ஊர்லேருந்து கசின்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருமே குட்டீஸ் தான். எல்லாம் ஸ்கூல் ஹாலிடேஸ்க்காக வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு வரலான்னு சொல்லி அப்படியே வந்திருந்தாங்க. சரி அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் அவங்க வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பேபி எழுந்திரிச்சிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே சேர்லேயே உட்கார வச்சு டிவி போட்டு கொடுத்துட்டேன். சரி அது வரைக்கும் அவன் பார்த்துட்டே இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். எல்லாருமே ஊட்டியிலேருந்து வராங்க. அதனால் ரொம்பவே இந்த கிளைமேட் அவங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். சரி வந்ததுமே ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முலாம்பழம் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. சரின்ட்டு அதுதான் கட் பண்ணிகிட்ருந்தேன். ஒன்றே ஒன்று இருக்கறனால பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பனானாஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதையுமே கட் பண்ணி சேர்த்து ஜூஸ் போட்டாச்சு. இடையில பேபி என்ன பண்ணுறான்னு அப்படியே கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்ருந்தேன். அவன் பேசாமல் இருந்திருந்தான். அதனால் சரின்ட்டு அப்படியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி அவங்க வர்றதுக்குள்ளே குலாப் ஜாமுனும் மேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். பத்தாதுக்குள்ளே கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. சரி நான் அப்படியே பாதியிலே அப்படியே வச்சுட்டு போயாச்சு. அப்புறம் ஒரு வழியாக அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்ததும் எல்லோரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததும் எல்லோரையும் வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே மேரியோ இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்கு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். வந்ததுல குட்டீஸ்லாம் எப்படிக்கா இங்கெல்லாம் இருக்கீங்க, ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அதனால தான்
சரி ஜூஸ் எதாவது வாங்கி கொடுக்கலான்னு அங்கே கூட்டிகிட்டு போனோம். பார்த்தா ஃபுல்லாகவே ஐஸ் க்யூப் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் பெருசாக எதுவும் வேண்டாம், எங்களுக்கு இதே போதுன்ட்டாங்க. சரின்ட்டு 1, 2 வெரைட்டிஸ் மட்டும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். கடைக்குள்ளெல்லாம் உட்காரவே முடியல. ஃபேன் வேறு ஓட மாட்டேங்குது. கரெக்டாக நாங்கள் உட்கார இடத்துல இருக்க ஃபேனை ரிப்பேருன்ட்டாங்க. ஃபுல்லாக சூடாக இருக்கும். குட்டீஸ் குழந்தைங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நாங்கள் அங்கேருந்து. அப்புறம் வேறு கடைக்கு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டேவும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சரி லஞ்சுக்கே எதாவது செஞ்சு வச்சுட்டா நைட்டுக்கும் அதுவே ஆயிரும்னு சொல்லிவிட்டு பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்போதுமே எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் சமைச்சு பழக்கம். இத்தனை பேருக்கு பிரியாணிலாம் செஞ்சு பழக்கம் இல்லை. அதனால் எப்படி வருமோ வராதோ, நல்லாயிருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிகிட்டே தான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்லாம் சொன்னாங்க, நல்லாயிருக்குக்கா நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா, நல்லாயிருக்குன்ட்டு இருந்தாங்க. எப்படியோ ஓரளவுக்கு நம்மளும் நிறைய பேருக்கு பிரியாணி செய்கிற அளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டாச்சு. யாராச்சும் பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் நின்று ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இத்தனை பேருக்கு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக சமைக்கிறேன். இந்த டைம் நான் தான் குக் பண்ணியிருந்தேன். தங்கச்சி ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க கட் பண்ணுறது அதெல்லாம். ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ குவான்டிட்டியில் செஞ்சுருந்தாலுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் டெக்ஸ்டர் மட்டும் எனக்கு பிரியாணி ஃபீலே கொடுக்கல. ஆனாலும் ஓகே, ஃபஸ்ட் டைம் செஞ்சு இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. மதியானமும் இதே சாப்பிட்டு நைட்டும் இதே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு வெளியே போகலான்ட்டு. ஃபஸ்ட்டு கொடிவேரி தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பிளான் மாற்றிட்டு ப்ரூக் ஹில்ஸ் மால் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நல்ல வேலை கொடிவேரி போகல. அதுக்கப்புறம் தான் நிறைய ரீல்ஸில் பார்த்தவங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்ட்டு. பெருசாக எதுவும் வாங்குகிற மாதிரியே இல்லைல்ல, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் தான் பிளானிங். இந்த டைம் சார்ட் பேப்பரில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு குட்டீஸ்க்கு பார்க்குறதுக்கு. அது நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூனு பேபிக்கெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃப்ரூட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான், என்னமோ சொல்லி பேசிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எப்போதும் ஃபன் சிட்டி போய் அங்கே கொஞ்ச நேரம் விளாட வச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ட்ரெயின் ரைட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறம் சும்மா ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பேபிஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவனுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரைடு. அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெளியே நின்றுருந்தாங்க. அவங்கள பார்த்து ஒரே பாய் சொல்லி சிரிச்சிட்டே இருந்தாங்க குட்டீஸ்லாம். அவங்களுக்கும் இந்த ரைடெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அவ்வளோதான், மாலில் பெருசாக எதுவும் சாப்பிடல. ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மாலில் எதுவும் சாப்பிட்லன்னு சொல்லிவிட்டு வெளியே தான் கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸ்நாக்ஸ்லாம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாச்சு. ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஜூஸு இந்த மாதிரி தான் வாங்கி குடிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே அவ்வளோவா வெரைட்டிஸில் அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வேறு கடைக்கு போயாச்சு. அப்புறம் அவ்வளோதான், சாப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீக் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.